ஸோ மிஸ்யூ திரைப்படத்தில் கருணாகரன் சார் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. ஐ திங்க் இப்போ தான் எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் பயங்கர ஸ்ட்ராங்காக பிரில்லியண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க. அதில் மிஸ்யூ திரைப்படமும் இணைஞ்சிருக்கு. இதனுடைய அனுபவம் பற்றி கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இங்கே ஓகேயா, இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறதுக்காக நட்புக்காக வந்திருக்கும் கார்த்தி சார், வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். மெய்யழகன் பார்த்தேன். ஆக்சுவலாக எந்த படத்தையுமே நான் இவ்வளோ வாட்டி ரிப்பீட்டடாக பார்த்ததில்ல. என்னென்னா இன்னோசென்ட்டாக இருக்கிறதே கஷ்டம். பட் படம் ஃபுல்லாக இன்னோசென்ட்டாக நடிச்சிருப்பார். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் சார், ரொம்ப பிடிச்சது. ஆனால் எனக்கு மெய்யழகி தான் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா நானும் வீட்டில் மொட்டை மாடியில் ட்ரை பண்ணேன், பேர்லாம் வாங்கி வச்சு. செம்ம திட்டு விழுந்துச்சு வீட்டில். அதுவும் பாட்டு வேறு சவுண்டாக வச்சுட்டேன். எங்கள் பாட்டு ஆஃப் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எப்போ போவார் அப்படின்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற ட்ரீம் மெய்யழகியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ மிஸ்யூ படம் எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாம் சார் அண்ட் மோனிகா மேடம் அண்ட் டைரக்டர் ராஜசேகர் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ஜிகர்தண்டா கழிச்சு சித்தார்த் சரோட ஒரு ஜாலியான ஒரு ஃப்ரெண்ட் ரோல். சில ஃப்ரெண்ட் வந்து லவ்க்கு ரொம்ப தேவை. சில பேர் அட்வைஸ் கேட்டோம், ஏன்டா கேட்டோம்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ரோல் தான் நான். ஸோ இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சித்தார்த் சரோட. அகெயின் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆஷிகா ரங்கநாத். அவர் சார் மென்ஷன் பண்ண மாதிரி பயங்கர சின்சியர். அவங்க மட்டும்தான் ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட்டு. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் ஓபி அடிப்போம். சாஸ்திகா, மாரண்ணா, பாலசரவணன், இந்த என்டையர் டீமோடு ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எங்கள் தஞ்சாவூர் டிஓபி கேஜி வெங்கடேஷ் சார், சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ். ஜிப்ரான் சார் மியூசிக் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, லவ்ட் இட், ரொம்ப சந்தோஷம். படத்தோட எடிட்டர் மற்றும் என்டையர் க்ரூக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு ஃபீல் ஆகுது, இந்த படம் வந்து பெரிய ஹிட்டாக போகுதுன்னு ஒரு தோணுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். ரெட் ஜெயின் மூவிஸ் மூர்த்தி சார், அர்ஜுன் துரை சார், உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் கருணா சார், தேங்க்யூ. அடுத்ததாக மீண்டும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கார்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. ஸோ மீண்டும் இந்த மிஸ்யூ திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபரை தான் மேடைக்கு கூப்பிட போகிறோம். லைக் டு ஹேவ் பாலசரவணன் அவர்கள். லப்பர் பந்து பார்த்து உண்மையாலுமே நான் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக நிறைய மக்கள் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த வரிசையில் மிஸ்யூவும் இருக்க போது நினைக்கும் போது எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், ஹவு ஸ்பெஷல் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் யூ? அனைவருக்கும் வணக்கம். மிஸ்யூ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். டான் அசோக் பிரதர் சொன்னார் சூப்பராக. கணக்கானும் காலங்கள், பண்ணையாரும் பத்மினியும், ஷார்ட் ஃபிலிம், இந்த டைம்லேருந்தே வந்து ராஜா மந்திரி, இந்த டைம்லேருந்தே வந்து அடிக்கடி எனக்கு வந்து எங்களுடைய மிஸ்யூ படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார், நாங்கள் அப்போ இருந்தே உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குண்ணே, நாம் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி சொல்லி களத்தில் சந்திப்போம் படத்தில் எனக்கு ஒரு மிக முக்கியமான மிகச்சிறப்பான கதாபாத்திரத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மிஸ்யூ படத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான கேரக்டரில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி தலைவரே. உண்மையிலே வந்து நான் ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கூட தொடர்ந்து பயணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேரன்பு, ரொம்ப பேரன்பு, பெரும் நட்பு கொடுப்பாரு. அடுத்தடுத்து அவர் என்ன லைன், ஏதாவது ஒரு சின்ன லைன் யோசித்தா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணுவார். இப்படி அடுத்தடுத்து இப்படி ஒரு லைன் இருக்குண்ணே, இப்படி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப மகிழ்ச்சி ப்ரோ. நானும் அவர் அண்ணன் கூப்பிடுவேன், அவரும் என் அண்ணன் கூப்பிடுவார். மாறி மாறி நாங்கள் அண்ணன்களாக கூப்பிட்டு அன்பு மொழியை பொழிஞ்சிக்குவோம். இந்த அன்பு வாய்ப்பிற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தலைவரே, ரொம்ப நன்றி. சித்தார்த் சார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன் சார். ஏன்னா ஜிகர்தண்டா படமாகட்டும், நிறைய படம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப ஜிகர்தண்டா ஏன் பிடிக்குன்னா, நானும் மதுரை சார். அதனால் நம்ம ஜிகர்தண்டா பார்க்கும்போது நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம ஊர் ஆளுங்க எல்லாரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒரு நிப்பாட்டின ஒரு படம் சார். அப்போ வந்து ஒரு அந்த ஊர்னி கதாபாத்திரம், நம்ம நண்பர் கருணா நடித்த கதாபாத்திரத்தில் ஒரு ஏக்கமாக இருக்கும், சார் இந்த கேரக்டர் நம்ம பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் பயங்கரமாக இருக்கும் சார். அப்போ இருந்து வந்து நான் ரொம்ப உங்கள் கூட நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப பெரிய விருப்பம் சார். இந்த படத்தில் எனக்கு நடந்திருக்கு. ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ நல்லா எங்களை கவனிச்சுக்கிட்டீங்க. ஒரு நாள் வந்து பசிக்குதுன்னு சொன்னேன், ஒன்றுமே கேட்கல, ஒரு 1 ஹவரில் வந்து வரிசையாக அடிக்கிட்டாரு. எங்கே போனாலும் இது கிடச்சிருது, நம்ம படத்தில் இன்னும் மிகச்சிறப்பாக கிடச்சிச்சு சார். ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக சினிமா பற்றி, பொது விஷயங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த அறிவு பகிர்தல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் படித்த விஷயங்களை நம்ம போய் நம்மளாம் ரொம்ப படிக்கிற ஆள் கிடையாது. பட் அதை அவங்க பகிர்ந்துக்கும் போது அது நிறைய விஷயம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ
அந்த எக்ஸ்பீரியன்ஸு சார், இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ப்ரொடியூசர் மோனிகா மேம், மேத்யூ சார், உங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நன்றி. மேம் கூப்பிட்ட போது கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு, நான் மோனிகா பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. எந்த மோனிகான்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. எந்த மோனிகா மேம்? வானிலை அறிக்கை படிப்பேன். நான் உடனே டிபிபி பார்த்தேன். மேம் 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அப்போ இருந்தே அதாவது மேம், எங்கள் வீட்டில் டிவி பிளாக் அண்ட் ஒயிட் ஆகி இருந்து கலர் டிவி ஆகி இன்றைக்கி எல்இடி ஆகி அந்த அளவுக்கு உங்களுக்கு வானிலை அறிக்கைக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்குனது நீங்கள் தான் மேம். உங்கள் படத்தில் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். ரொம்ப நன்றி மேம். மேத்யூ சார், கரெக்டான டைமில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க சார். மனநிறைவாக சம்பளம் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார் அதுக்கு. அப்புறம் ஆசிகா ரங்கநாத் மேம், எனக்கு அவங்க தங்கச்சி சார். ஏன்னா எங்கள் அப்பா பேர் ரங்கநாதன் தான், அவங்க பேரும் ஆனால் அவங்க அப்பா பேர் ரங்கநாத் தான். படத்தில் நீங்கள் எனக்கு மச்சி. ஸோ என் தங்கச்சியை தான் நீங்கள் படத்தில். ஸோ அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே தொடர்ந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய கதாபாத்திரம் அவங்க எல்லாராலையும் மிகவும் ரசிக்கப்படும். அப்புறம் சஸ்திகா எனக்கு ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டவங்க. மாறன் அண்ணன் என்னுடைய நீண்டகால நண்பர், அண்ணன் கருணாகரன். நாங்கள் 3 பேர் சேர்ந்தோன்னா பயங்கர மகிழ்ச்சியாக இருந்துச்சு. உண்மையிலே நிச்சயமாக எதை நான் மிஸ் பண்ணுறேன்னா, நம்ம படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டை நான் நிறைய இந்த 1 வருஷத்தில் ரொம்ப மிஸ் பண்ணேன். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு. எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதே டைரக்டருக்கும் சித்தார்த் சாருக்கும் வேலையாக இருக்கும். இவங்களை பிடிச்சி போய் கட்டி போடுங்கப்பான்ற அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துருக்கோம். சாரி சார், அடுத்த படத்தில் அதெல்லாம் செய்ய மாட்டோம். ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு இந்த படம். நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் குழந்தைகளோட ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபிலிமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஜிப்ரான் சார், குட்டி புலி, அப்போ ஃபஸ்ட்டு படத்துக்கு அதுக்கப்புறம் அதே கண்கள், இப்போ மிஸ்யூ, இது எல்லாமே ஹிட்டு. நிச்சயமாக இதுவும் ஹிட்டு. எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி, தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் கார்ஜியஸ், வி வுட் லைக் டு வெல்கம் ஆஷிகா அவர்கள். வாங்க. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு நன்றி. I'm trying Tamil, please adjust. And எங்கள் மிஸ்யூ படத்தோட டீசர் சாங்ஸ் அண்ட் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இது மிஸ்யூ எனக்கு 2வது படம். இதை விட நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. Like when everybody are saying so nice about the sincerity of my lines or anything, that means a lot to me. Like it was a responsibility to perform so well for Subbulakshmi. And usually it's a very good love story, very unusual love story. And usually heroines, for actresses, love stories are very important. ஏன்னா ஹீரோ அளவுக்கு நம்ம ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ண ஸ்பேஸ் இருக்கும். And I hope I have done the justice for that, because Miss You is one such film where the female lead also has a very good important role. And when you have actors like Siddharth sir who let you shine, who let you perform so well, that meant a lot to me, sir. முதல்ல சித்தார்த் சர்க்காக இந்த படம் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் this character came like a blessing to me, and I'm so grateful for that. Thank you so much for making me your Subbulakshmi. Thank you so much for also training me to be your Subbulakshmi. எனக்கு இந்த படத்தில் 2 டைரக்டர்ஸை நான் சொன்னால் தப்பாகாது. ஏன்னா யூஸ்வலி நம்ம டைரக்டர்
மானிட்டர் பின்னாடி இருந்து எனக்கு கைடு பண்ணியிருக்காங்க. என்னை முன்னாடி இருந்து சித்தார்த் சார் எனக்கு மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ், டைலாக், டோன் நிறைய டீட்டெயில்ஸ் நான் கைட் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு பி ஒர்க்கிங் வித் சச் பீப்புள் and always grateful, and my admiration to you has grown so big, and I still can't believe when I look at myself on screen with you that I've been a part of a film with you. Thank you so much for everything, sir. And nama director or a perfectionist, task master, ஒரு ஷார்ட் வேணுமா ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் வேணுமா அது வேணும், அவ்வளோதான். there is nothing more or less than that. He was a task master and I definitely enjoyed that, and very good challenge it was as an actor to me. I really enjoyed the process of shooting with you, sir. And எப்போவுமே என்ன எதுக்கு இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் கேட்டேன். ஸோ என்னோட கன்னடா இன்டர்வியூஸ் ஒரு ஒர்க் பார்த்துட்டு இவ தான் சுப்பலக்ஷ்மி அண்ட் என்னை நம்பி இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே சுப்பலக்ஷ்மி. அண்ட் நம்ம ரைட்டர் அசோக் சார், from the very beginning he kept telling, ma'am, in the character romba nalla irukku, you have to perform so well, and we have seen your work in other industries, but this is the time for you to prove. And he kept pushing me. Thank you so much, sir. Thanks for the guidance with the lines and translation. It really meant a lot. And all the actors, Bala sir, Karna sir, Sashtika, Maran sir, I think all the actors, they're all so versatile and very well known here in Tamil, and they made me very comfortable in the set, and I had a very good time. And Jibran sir, இது என்னோட third collaboration with you. என்னோட first debut Telugu and debut Tamil movie music director, and this is our third collaboration. And Nee Enna Paathiya song is beautiful. It's on my loop right now. Thank you so much. And Siddharth sir has sung it so beautifully also. Yes, I think have I covered? Okay, KG sir, you have shown us all so beautiful. The frames look so beautiful. Thank you so much. And entire team, I think Anand, Rukmini, my staff, everybody made sure I was comfortable and looked after me very well. And yes, நம்ம படம் 29th நவம்பருக்கு ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நர்வஸாகவும் இருக்கேன். It's a kind of a mixed feeling. I need all your love and blessings. And lastly, our producer Samuel sir, he's been such a sweetheart. Monica ma'am, you guys have been such a nice producers, taking such good care and also very passionate with your work that I can see. It was a lovely experience working for this production. All the very best for your debut production. Wish you all the success. And yes, எல்லாரும் 29th வந்து தியேட்டரில் சினிமா பாருங்க. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு சுப்லக்ஷ்மி பிடிக்கும். தேங்க்யூ. உண்மையாகவே உங்களுடைய தமிழ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது கேட்கும்போது. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி இத்தனை நாள் தமிழ் சினிமா உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது உங்களுடைய படத்தினுடைய டைட்டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் 8 ஃபென்டாஸ்டிக் ட்ராக்ஸ் அப்படிங்கிறத ட்ரெயிலர் லான்ச் பண்ணும்போதே நான் சொன்னேன். அதில் 2 ட்ராக் நீங்கள் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாகவும் ஒன்று யூடியூப்லையும் கேட்டிருப்பீங்க. இன்னும் 6 ட்ராக்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய பேர் வரும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். வி லைக் டு ஹேவ் ஜிப்ரான் சார், ப்ளீஸ் கேன் வி ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் இந்த படம் உங்களுடைய கெரியரில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று இன்டர்வியூவில் காமெடியாக பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் நான் இந்த சைக்கோ ஃபில்ம்ஸ் அப்புறம் த்ரில்லர் ஃபில்ம்ஸ் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான ஃபில்ம்ஸாக எனக்கு பேக் டு பேக் அப்படியே ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ ராஜசேகர் வந்து சொல்லும்பொழுது ஃபஸ்ட் கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரில, லவ் சாங் இருக்குன்னா நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தோம். பிகாஸ் ஏன்னா கிட்டத்தட்ட லவ் சாங்ஸ் பண்ணுறதே நான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் மாறாக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் அவர் சொன்னார், இல்லை சார் 5 பாட்டு இருக்குது. ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது 5 சாங்ஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் நான் 4 சாங்ஸ் அண்ட் போக இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 8 சாங் ஆகிருக்கு. பட் 8மே லிட்ரலி இந்த மாதிரி மியூசிக்கலாக ஒவ்வொரு சாங்கும் டக்குன்னு ஒரு இன்சர்ட்டாக வராமல் ஒரு ஸ்டோரியோட நரேஷனுக்குள்ளேயே
ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே எனக்கு ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். பட் அவர் ஃபஸ்ட்டு நரேட் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு சீரியஸான சீன் இருக்கும். பட் அவர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைலோடு சொல்லுவார், நான் ஒரு நிமிஷம் இது சீரியஸான சீனா இல்லை காமெடியா அப்படின்னு கேட்பேன். பட் அந்த மாதிரி ஏன்னா படத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹியூமர் ஒன்று பின்னாடி ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் தி ஒரு யூனிக்கான ஒரு நரேஷன் ஸ்டைல். அவர் நரேட் பண்ணும்போது எனக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஃபில்மாக பார்க்கும்போது ஆக்சுவலி அது எனக்கு புரிஞ்சுது அவர் எப்படி அதை கன்சீவ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அதுக்கு ஹட்ஸ் ஆஃப் டு ராஜசேகர் அண்ட் சித்தார்த் சார். அஃப்கோர்ஸ் எல்லோரும் சொன்ன மாதிரி பிக் ஃபேன். அண்ட் அவர் ஒரு இன்னும் ரொமான்டிக் ஹீரோவாக நம்ம பார்த்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், பயங்கரமான மியூசிக்கல் சென்ஸ். அண்ட் அவரோட சாங்ஸில் எல்லாமே படத்தில் ஒர்க் அவர் ப்ரொடியூஸ் பண்ண படமும் சரி, பண்ண படங்கள்லையுமே சாங்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அது ரீச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ரெஷராகவும் இருந்துச்சு, பிகாஸ் நம்ம அதை மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஸ்கிரிப்ட் பேசி முடித்தோடனே சித்தார்த் சார் கண்டிப்பாக ஒரு சாங் பாடணுன்னு நாங்கள் ஆக்சுவலி பிளான் பண்ண சாங் ஒன்று. அண்ட் இப்போ வந்து நீங்கள் என்ன பார்த்தி அது படத்துக்கு நடுவில் வந்துச்சு. அண்ட் இட் லைக் இதுதான் அவருக்கு சார் கரெக்டாக இருக்கும்னு. அண்ட் இப்போது ஐ எம் ரியலி கிளாட் டு கொலாபரேட் சார். அண்ட் ஆஷிகா அகைன் நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ தேர்ட் கொலாபரேஷன் எங்களுக்கு. அண்ட் அமிகோஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களோட தெலுங்கு ஃபில்ம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுவும் நாங்கள் பேரலாக சில சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் ஹர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் very very like Subbulakshmiya, I really liked performance in Miss You. And the whole cast நீங்கள் everyone இந்த சின்ன சின்ன நியூவன்சஸ் தான். சின்ன ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும், டக்குன்னு ஒரு பஞ்ச் பலசரவணன் இல்லை யாராவது கருணாஸ் யாராவது கொடுத்துருவாங்க. ஸோ அண்ட் மேட்ச் பண்ணி ஐ மீன் இட்ஸ் லைக் ஃபில்மாக இப்போது லாஸ்ட் வீக் ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஓகே பரவாயில்ல, ஒரு நல்ல ப்ராஜெக்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு எனக்கு ஃப்ரெண்ட் கிடைச்சாரு, தட் இஸ் சாம் ப்ரொடியூசர். என்னென்னா ஒரு படம் பண்ணும்பொழுது அஃப்கோர்ஸ் அந்த படத்தை எவ்வளோ லவ் பண்ணுறாரு ஒரு ப்ரொடியூசர், அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் அதுக்கு பின்னாடி பெனிஃபிட்ஸ் தாண்டி அந்த ஜேர்னியை எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் சாம் லிட்ரலி ஹி வாஸ் என்ஜாயிங் எவ்ரி மூமெண்ட். அந்த சாங் கம்போசிங்கில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபில்மு டைம் எடுத்து லைக் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஆடியோ லேபிள் ஆகட்டும், இல்லை இப்போ ரெட் ஜெயிண்ட் மாதிரி ஒரு பெரிய லைக் கொலாபரேட் பண்ணுறது. இட்ஸ் லைக் ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ப்ரொடியூசர் ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபில்மும் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த ஃபில்ம். இப்போ இருக்க ஒரு நம்ம டெய்லி லைஃப்பில் ஒரு கஜகஜான்னு இல்லாமல் ஒரு ரிலாக்ஸ்டாக போயிட்டு ஒரு ஃபீல் குட் ஃபில்மாக இது கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அந்த லவ் சாங்காக தான் நாங்களுமே காத்துட்ருக்கோம் ஜிப்ரன் சார் ஃப்ளேவரில். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக we would like to have the producer. இது ஒரு டெபியூ ப்ரொடக்ஷன்னு சொன்னால் நீங்கள்லாம் நிறைய பேர் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் பியூட்டிஃபுல்லான ஒர்க். ஐ திங்க் ஒரு ட்ரூ கிராஃப்ட்மேன்ஷிப்புக்கான ஒரு ஸ்பேஸ் கொடுத்த நம்மளுடைய சாமுவேல் மேத்யூ அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ 7 miles per second. சாமுவேல் சார், நீங்கள் சொல்லுங்கள், how special this debut is for you. எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி. நிறைய பேர் வந்தவுடனே இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸை பற்றி பேசினாங்க. திடீர்னு ஒன்று ஞாபகம் வந்தது. 2011 நாளை இயக்குனர் சீசன் 1 அதில் 5 பேர் ஃபைனலிஸ்ட். கார்த்திக் சுப்பராஜ், நலன் குமாரசாமி, அஜய் ஞானமுத்து, பாலாஜி மோகன், அப்புறம் இன்னும் 5வது வந்து சாமுவேல் மேத்யூ. நான் ஆனால் எல்லாருமே படம் எடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு படம் வந்து காதலில் சொதப்புவது எப்படி சித்தார்த்தோட எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர் தண்டா எல்லோரும் பண்ணாங்க. ஐ திங்க் ஐம் கம்ப்ளீட்டிங் த சைக்கிள். இப்போ பல வருடங்கள் 13 வருஷம் கழித்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாருமே இப்போ படம் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சித்தார்த், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். உங்கள்கிட்டருந்து நான் நிறைய கற்றுருந்துருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் நான் சித்தார்த் பற்றி சொல்லணுன்னா, I always admire the way he respects women. அது இட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். அது நான் எல்லாருக்கும் அதை சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரு சீனு டேரக்டர் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஹீரோயினை அடிக்கணும். சித்தார்த் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு அப்புறம் டேரக்டர் சொன்னார். எங்களுக்கெல்லாம் லைட்டாக கோவம்.
ஏன் இதெல்லாம் அப்படின்னு. ஆனால் படம் முடித்து பார்க்குறப்போ அவர் அடிக்காமல் அந்த சீனை பண்ணியிருப்பார். அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். அடிச்சிருந்ததுன்னா கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்காது அந்த சீனு. ஆனால் அதில் அவர் அந்த இடத்துல ஹி புட் இஸ் ஃபுட் டவுன் அண்ட் லைக் இல்லைங்க, ஐ cannot do this song, ஐ cannot do this shot அப்படின்னு சொன்னது வந்து தட்ஸ் பிரில்லியன்ட் சித்தார்த். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ராஜ்சேகர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கதை சொன்னதுலேருந்து ராஜ்சேகர் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் ஒன்று சொல்லியிருந்தார், பட்ஜெட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், பட்ஜெட் ஜாஸ்தியாக போச்சு. ஆனால் ராஜ்சேகர் ஒரு செம்ம ட்ரிக்கு வச்சுருப்பார். பட்ஜெட் ஜாஸ்தியாக போகிறப்போ என்னை கூப்பிட்டு படத்தை காட்டுவார். படத்தை காட்டிட்டு சார் இன்னும் கொஞ்சம் போவோம் அப்படின்றார். சரி ஓகே. ஏன்னா அந்த படம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த படத்தை நான் மேக்கிங்கில் அவ்வளோ வாட்டி பார்த்தேன். ஒரு வாட்டி பார்க்குறப்போ கான்ஃபிடென்ஸ் நிறைய ஆகிட்டே தான் இருந்தது. ஓகே, வி ஆர் டூயிங் சம்திங் ரியலி குட் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ராஜ்சேகர் ஃபார் கிவிங் அஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக வில் பி ப்ரவுட் ஆஃப். ஓகே, ஃபர்ஸ்ட் டெபியூனாலும் வில் பி ப்ரவுட் ஆஃப் திஸ் இது. அப்புறம் ஜிப்ரான், தேங்க்யூ ஸோ மச். ஆஸ் யூ செட் லைக் யா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ். உங்களுடைய அந்த 8 பாடல்களும் அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பாலசரவணன், தேங்க்யூ ஆஷிகா, தேங்க்யூ கருணாகரன், அண்ட் தேங்க்யூ மாறன் சார். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ரெட் ஜாயிண்ட், செம்பகமூர்த்தி சார், ராஜா, 2 பேரும் வந்து ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நாங்கள் படம் பண்ணி முடித்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட்லாம் இல்லை. ரெட் ஜாயிண்ட் போய் காட்டுறப்போ அவங்க வந்து இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது வந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பூஸ்டாக இருந்தது. வி ஃபெல்ட் லைக் வாவ், நவ் வி கேன் ஃபேஸ் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி. ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்து ஒரு ஐஏஎம் அஹமதாபாத் சர்டிஃபிகேட் கையில் இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு வந்து when we thought we have Red Giant with us. So and the confidence was brilliant. And I want to thank our international partner Aingaran and OTT partner Amazon Prime, and also the audio label T-Series, and to all my friends here, Pala Varshan journey, thank you so much. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த நேரத்தில் உங்களுடைய ஒய்ஃபுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் 2 பேருக்குமே